ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு அப்ப சைக்கிள்ல போவேன், போய் திரும்புறேன், வடக்கு வீதியில திரும்புறேன். அரசகுல தெருவுல இருந்து, அவருக்கு தெரியுங்கிறதுனால சொல்றேன், அரசகுல தெருவுல இருந்து வந்து வடக்கு வீதியில திரும்புறேன். அந்த முனையில ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். ஐயா வாங்க, யாரோ கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு போனேன். நீங்க தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான். ஆமா. அப்பனா கிட்ட வாங்க, ஏதோ ரகசியம் சொல்ல போறான் போல இருக்குன்னு நினைச்சு கிட்ட போனேன். நல்லா வாங்க, கிட்ட வாங்க. கிட்ட போன உடனே ஒரு அறைய புள்ளன்னு கொடுத்தான். கண்ணுல பூச்சி பறக்குது அப்படியே. நான் ஒண்ணும் செய்யல. அவனை ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விடுவேன்னா. போறோம், ஒண்ணு போறோம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்தவா மனசு வரும்? அதையே சுத்துது மனசு. ஏன் அடிச்சான்? எதுக்கு அடிச்சான்? அவனுக்கு நமக்கு தான் ஒரு உறவு இல்லை, ஒண்ணும் இல்லையே, ஏன் அடிச்சான்? சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? அடிச்சுட்டான், திரும்ப அடிக்கிறதா? அது நம்மளால முடியாது. போலீஸ்ல சொல்லலாமா? சொல்லலாம், ரொம்ப செலவாகும். அடியாள் வச்சு அடிக்கலாமா? அதுக்கும் தான் செலவாகும். இப்ப வேற என்னடா பண்றது? நான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேளு. திருவள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அந்த குரல் தான் எனக்கு நினைப்பு வந்தது. இன்னா செய்தாரை ஒருத்தல், நமக்கு கெடுதல் செய்தவர்களை தண்டிப்பது எப்படி என்றால், அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அவர் வெட்கப்படும்படியா அவருக்கு ஒரு நன்மையை செய்துவிடு. இது திருவள்ளுவர் காட்டுற வழி. இப்ப நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வழியிலே போவோம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எதுக்கு வருவான், அவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்வோம், சரியா போயிடும். அதான் அவனை தண்டிக்கிற முறை. அப்படி திருவள்ளுவர் சொல்றார். சார், அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கல. மாலையில பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன், என்ன அடிச்சவனே வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். என்ன காலையில அடிச்சவன் இப்ப அடி வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தன் குத்துறான், என்னை ஒரு அறை தான் விட்டான். அவன் அடிக்கிறான், குத்துறான், காலால எட்டி உதைக்கிறான், எல்லாம் பண்றான். அழிவு கட்டவனே, நாயே, அது இதுன்னு திட்டுறான். இவன் வாங்கிட்டே இருக்கிறான். இப்ப நம்ம மனசு என்ன செய்யும்னா, கொஞ்சம் சந்தோஷப்படும். காலைல நம்மள அடிச்சான், இப்ப வாங்குறான், வாங்கிட்டோம். நான் அப்படி நினைக்கல. இந்த நேரத்துல போய் நம்ம அவனுக்கு உதவி செய்வோம். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு செய்வோம்னு நினைச்சுக்கிட்டு போறேன். அந்த அடிக்கிற ஆளை கேட்டேன், யோ ஏன் அவரை அடிக்கிற? யோ, எனக்கும் அவருக்கும் உள்ளது, நீ போ. நடு ரோட்ல புடிச்சுக்கிட்டு ஒருத்தனை அடிக்கிற, கேட்காம இருக்க முடியுமா? ஏன் அடிக்கிற? அவன் சொல்றான், உனக்கு தெரியணும் முக்கியமா. ஆமா, 10 ரூபா வாங்கினா ஐயா, 10 ரூபா. 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். எப்ப கேளு அப்பக்கிறான், இப்பக்கிறான். இன்னைக்கு கேட்கிறேன், 4 வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியடான்னு கேட்கிறேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்கிறேன். 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4 தான், நீ எதுக்கு கிடந்து தவிக்கிறன்னு சொல்லி கேட்கிறான். அடிச்சா என்னான்னு கேட்டேன். 10 ரூபா ஒரு பெரிய காரியம் ஐயா, அதுக்காக போயிட்டு அவனை அடிக்கிறியே, நியாயமா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், அவ்வளவு ரோசமா இருந்தா அந்த 10 ரூபாய் என்ன கொடு. இப்ப நான் பார்த்தேன், அவர் நானே நன்னயம் செய்து விட, ரைட்டு, இந்த 10 ரூபா. அவன் வாங்கிட்டு இப்பதான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கிறாரு? நாம நமக்கு கெடுதல் பண்ணினவனுக்கு திரும்ப நன்மை செய்தால்
அவர் நாண அவர்கள் வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து நிற்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இப்ப அவன் என்ன செய்வான்? தலை குனிஞ்சு நிற்பான்ல. அதை பார்த்து ரசிக்கலாம்னு திரும்பி பார்க்கிறேன். அவன் பக்கத்துல உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ஆளு இருக்கிறது தெரியாம நம்ம அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவோ. இவர்கிட்ட காலையில ஒரு அரை விட்டா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. நம்ம பணம் வேணும்னா இவரையே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னு வச்சுக்க, ஒரு 5 அறையை விட்டு சாயந்தரம் வரும்போது 5 அறை சாயந்தரம் வா 50 ரூபா கொண்டாந்து கொடுப்பான், கணக்கு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டேன்னா, ஆஹா, திருவள்ளுவர் நெறியில போனோம்னா டெய்லி அடி வாங்கணும் போல இருக்கடா. இவன் பணம் எப்ப வேணுமோ அப்போலாம் நம்மள அடிப்பான். என்ன வள்ளுவர் இப்படி நம்மளை மாட்டி விட்டாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போய் அதை யோசனை பண்ணிட்டு திருக்குறளை எடுத்து பார்த்தேன். திருவள்ளுவர் சொல்றார், டேய், ஒரே ஒரு குறளை படிச்சுட்டு அதன்படி போலான்னு நினைக்காத, பொதுவா எல்லாத்தையும் பாரு, நான் உனக்கு வழி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோ. பார்த்தா இன்னொரு குறள்ல சொல்றார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நான் நல்லது செய்ய சொல்றேன், யாருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அவர் நானேன்னு சொன்னான். அவர் வெட்கப்படும், எவன் வெட்கப்படுவானோ அவனுக்கு நல்லது செய்யலாம். ஆனா எவன் அத தனக்கு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு டெய்லி நம்மளை அடிக்கிறானோ அவனுக்கு என்ன முறையோ அந்த முறையில தண்டனை கொடுத்துடணும். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. அவர் அவர் பண்பை தெரிந்து கொண்டு செய் அப்படின்னு சொல்லி சொன்னார். தெரியாமல் செய்தது என்னுடைய பிழையே தவிர அவர்கள் பிழை அல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நாமளா தேடிக்கிட்டதுதான். ஆகையினால நீங்கள் எங்க போனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, சுத்தி சுத்தி வருகிற பொழுது ஒரு குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கிறோம். சில சமயத்துல இப்ப சொல்றாங்க, இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க, எல்லாம் வீணா போயிட்டான் சார். ஒருத்தனும் வீணா போல, நல்லா தான் இருக்காங்க. நம்ம இளைஞர்கள்லாம் அற்புதமா இருக்கிறாங்க. அவங்கள நாம பெரியவங்களா இருக்கிற நாம நல்வழி காட்டணும்னாலே போதும் வந்துடும். அறிவுல அவங்க ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அறிவில் சிறந்த அவர்களை பக்குவமாக பயன்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமையை தவிர அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இப்ப நம்ம சொல்றோம்லங்க, நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், எனக்கு பத்திரிகை கொடுத்துருக்காரு, நான் போகணும். பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க காலம், என்னால் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், முடியல. சாயந்தரம் போய் வாழ்த்தலாம்னுட்டு சாயந்தரமா போறேன். பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க, பார்த்து வாழ்த்திட்டு வரலாம்னுட்டு போறேன். அங்க போய் பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். பொண்ணோட அப்பா இருந்தாரு, எங்கய்யா பொண்ணு மாப்பிள்ளைய காணும் அப்படின்னு. கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு அவர் சொன்னாரு, சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னு. ஏயா, காலையில தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லை இல்லை காலையிலேயே போறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அது நல்லா இருக்காது மத்தியானத்துக்கு மேல போங்கன்னு சொன்னேன். நாங்க பார்த்து சரி, கால மாற்றம். அப்போலாம் கல்யாணம் ஆனா அன்னைக்கு சாயந்தரத்துக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அங்க எங்க போயிட்டு வருவாங்க. இது மாதிரி செய்ய இது பழக்கம். இப்ப என்னன்னா இப்படி இருக்கு போல இருக்கு. போது எப்படியாவது சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கேள்வி ஒண்ணு வயசானது நின்றுகிட்டு இருந்துச்சு, ஒரு 75-80 வயசு இருக்கும். அது அட ஆண்டவனு வாயை பொத்துச்சு. நீ ஏமா வாயை பொத்துற, ஆண்டவனை கூப்பிடுற, என்ன விஷயம்? ஆட ஏன் தம்பி, காலையில தான் கல்யாணம் ஆச்சுதான், சாயந்தரமே சினிமாவுக்கு போயிட்டுதோடா. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்துல என்னச்சு, அதுக்கு எப்ப கல்யாணம் ஆயிருக்கும்? ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆயிருக்கும். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்துல எங்க வீட்டுக்காரரு மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கே 3 வருஷம் ஆயிட்டு. கல்யாணம் ஆகி அவர் மூஞ்ச பார்க்கவே 3 வருஷம் ஆயிட்டான்.
அதுக்கடையில 2வது பையன் பிறந்துட்டான்னு நான் பார்த்தேன். நீ முகத்தை பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா இது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு பக்கத்துல இருந்தவர் சொன்னார், ஒன்னும் ஆயிருக்காது, முக அமைப்பு அப்படின்ட்டாரு. இதை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேடிக்கை தெரியும். அந்த காலத்துல கோயிலுக்கு போனாங்க, இப்போ சினிமாவுக்கு போறாங்க, எங்கேயோ வேடிக்கையா போறாங்கன்னு வச்சுங்க. எது எப்படி இருந்தாலும் அது கோயிலுக்கு போனா என்ன, சினிமாவுக்கு போனா என்ன, எப்படி வாழ்றாங்கிறதா முக்கியமே தவிர அது அங்க போனாங்களா இங்க போனாங்களா. திருவள்ளுவர் ஒரு அருமையான குரல் சொல்றாரு பாருங்க. காவடி பாக்குறோம்ல, காவடி, அந்த காவடிய உதாரணம் சொல்லி சொல்றார். காவடியை தூக்கி தோல்ல வச்சா நிக்கணும், அது சாயப்படாது. அது நிக்கணும்னா எப்படி இருந்தா நிக்கும்னு கேட்கிறார். 2 பக்கமும் வெயிட் சரியா இருந்தா நிக்கும், எடை இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி இருந்தா நிக்கும். பால் காவடி எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கத்துல ஒரு படி பால், அங்க அரைப்படி பால் இருந்தா இந்த பக்கம் சாஞ்சிடும். சமமான எடை 2 பக்கத்திலையும் இருந்தா காவடி நிக்கும். 2 பக்கமும் சமமான எடை இருந்து காவடியை தூக்கி தோல்ல வச்சோம்னா தோல்ல பாரமா இருக்காது, அது ஒரு வெயிட்டா தெரியாது. குடும்பம்னா என்ன தெரியுமான்னு கேட்கிறார் திருவள்ளுவர். ஒரு தலையான் இன்னாது காமம், காப்போல காவடியை போல இருதலையானும் இனிதுன்னார். ஒரு தலையான் இன்னாது காமம், ஒருத்தர் மட்டும் அன்பு செலுத்தி இன்னொருத்தர் அன்பு செலுத்தலைன்னா அது நன்மை இல்லை. 2 பேரும் சமமான அன்பை செலுத்தினால் அந்த காவடி மாதிரி குடும்பம் சுமை இல்லாமல் சுவையாக. நம்ம பேர் சொல்றான் பாருங்க, என்னையா கல்யாணம் பண்ணியே எப்படி இருக்க, குடும்ப பாரம் தாங்கலையா. எப்படி பாரம் வந்ததுன்னா, யாரோ ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்க, இன்னொருத்தர் அன்பு செலுத்தல. கணவன் அன்பா இருக்கான், மனைவி அந்த அளவுக்கு அன்பா இல்ல. மனைவி ரொம்ப அன்பா இருக்கா, கணவன் அந்த அளவுக்கு அன்பு செலுத்தல. காவடி சாயும், அல்லது தோல்ல இருக்கிற போது அது கனமாக தெரியும். ஆகையினால வாழ்க்கையில நாம இன்னொருத்தரால கெடுதல், அவளால நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. நாம என்ன தப்பு பண்ணினோம், நம்மிடத்துல என்ன பிழை இருக்கிறது, அதை எப்படி திருத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால்தான் சரியா. ஒரு இடத்துல ராமாயணம் பேசுறதுக்கு போனேன் சார். ராமாயணம் நான் பேச போறேன். அங்கிருந்து ஒருத்த பையன் வந்தான். ஏ சார், நீங்க 2-3 நாளா ராமாயணம் பேசிட்டு இருக்கீங்களே. ஆமா, அதுல இந்த அனுமாரை பத்தி சொல்றீங்கல்ல, ஆஞ்சநேயர். ஆமா, அவர் ஏன் சார் பிரம்மச்சாரி ஆயிட்டாரு, ஏன் கல்யாணம் பண்ணல, இதுக்கு எனக்கு தெரியுமா ஏதாச்சும்? அவன் பிரம்மச்சாரி ஆயிருக்கிறான்னு கதையில இருக்கு, நம்ம சொல்றோம். அவன் கேட்கறான், ஏன் சார் அப்படி ஆயிட்டாருங்கிறான். இப்ப இவனுக்கு நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும், இல்லைன்னா அவன் நம்மளை விட மாட்டான். இதெல்லாம் தெரியாம எதுக்கு பேசுறதுக்கு வரேன்னு கேட்பான். அதனால பார்த்தேன், ஒண்ணு இல்லடா தம்பி, இந்த சுக்ரீவன் இருந்தான்ல, ஆமா, அவன் பொண்டாட்டிய அவன் அண்ணன் தூக்கிட்டு போட்டான், வாலி. ஆமா, அதுக்காக ராமர் வந்திருக்கிறார், அவரை உட்கார வச்சு விருந்து கொடுக்குறான். அப்ப சொல்றான், ராமா, என் பொண்டாட்டி எங்க அண்ணன் வாலி தூக்கிட்டு போட்டான், நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுன்னு. ராமர் சொன்னாரு, ஏன் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், நீ கொஞ்சம் அதை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்கிற. இவரு பொண்டாட்டியே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அவன் பொண்டாட்டி அவன் அண்ணனே தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாருங்களே அனுமர். ஆமா, அப்ப கல்யாணம் பண்ணா எவனா தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. ஏன்டா கல்யாணம் பண்ணுவானே, ஒருத்தன் தூக்கிட்டு போவானே, இன்னும் ஒருத்தனை விட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்னு சொல்லிதான் அனுமாரு கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துட்டாரு. என்ன இப்பதான் சார் எனக்கு புரியுதுன்னா, போ, நான் சும்மா பூடா விட்டேன், அவன் சரிதான் போட்டு போயிட்டான். எதுக்கு எதுக்கு கேள்வி கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்லங்க,
அதுக்கு தானே கேட்கணும். அவன் எதுக்கு வேணாலும் கேட்கறான். பிரம்மச்சரியா இருந்தான்னா பிரம்மச்சரியா இருந்தான், பிரம்மச்சரியம் பிடிச்சிருந்தது இருந்தான். அவனுக்கு அட்டமா சித்திகளும் கை வந்தது. அவ்வளவு பெரிய திறமை ஒருத்தன்ட்ட இருக்கணும்னா, அவ்வளவு ஆற்றல் இருக்கணும்னா, அவன் திருமணம் ஆகாமல் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வரணும். இதெல்லாம் அவன்கிட்ட சொன்ன புரியாது. இப்படி சொன்னேன், இப்பதான் சார் எனக்கு புரிஞ்சதுன்னு நான் போடான்ட்டு. வாழ்க்கையில் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு நன்மை தீமை எல்லாவற்றையும் இப்ப ராமாயணம் சொல்ல போறேன்னு வச்சுங்க. ஒரு 4 பயில்வ விளையாடிட்டே இருக்கிறான், என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஒரு ஊர்ல நடந்துச்சு. நான் ராமாயணம் பேசுறதுக்கு போயிருக்கிறேன். இப்படி ஒரு 4 பயில்வ விளையாடுறான், மண்ணை அள்ளி தூக்குறான். அந்தாண்ட உட்கார்ந்துருக்கிற பெரியவங்க, டேய் அப்பெல்லாம் செய்யாதீங்கடான்னு சொல்லணுமா இல்லையா? அவங்க அதை நல்லா தூத்துறா அப்போவாது பேச்ச நிறுத்துறாரான்னு பார்ப்போம். தூத்துறா, அவன் தண்ணியை மண்ணை வாரி எரிஞ்சிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், எனக்கும் மனசு வருத்தமா இருந்துச்சு, என்னடா பண்றேன்னு தெரியல. ராமாயணம் பேச போனோம்னா ராமாயணத்தை கேட்கறதுக்கு அனுமார் வருவார்னு சொல்லுவாங்க. ஒரு அனுமார் தான் வருவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 7 அனுமார் வந்திருக்குது அப்படின்னு நான் சும்மா சொன்னேன். அதுல இந்த விளையாடிட்டு இருந்த பையன் ஒருத்தன் சொன்னான், ராமாயணம் கேட்க தான் அனுமார் வருவார்னு நினைக்காதீங்க சார், ராமாயணம் பேசுறதுக்கும் அனுமார் வருவாருன்னா. நான் தான் பேச போயிருக்கிறேன். இப்ப அவன் என்ன அனுமார்னா ஏன் சொன்னான்? நான் சொன்னது நான் தானே சொன்னேன். நான் அப்படி நினைச்சு பாக்குறேன். இந்த தீதும் நன்றும் பேர் தர வாராங்கிறத ஒன்னையும் நான் என்னோட இணைச்சு பாக்குறேன். என்னடா வாழ்க்கைனா, நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நீ சரியா இல்லாம அது கெட்டு போச்சு இது கெட்டு போச்சுன்னு சொல்லாதே. நான் என் வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சவன் எங்க ஐயா டிப்டி கலெக்டருக்கு தெரியும். அன்னைக்கு நான் கும்பகோணத்துல கூட அதை சொன்னேன். ஒரு சென்னையில ஒரு பெரிய பள்ளிக்கூடம், செட்டிநாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ராஜா அண்ணாமலைபுரத்துல இருந்து ஒரு 7,000-8,000 பிள்ளைங்க படிக்கிறானோ அந்த ஊர்ல. பெரிய பள்ளிக்கூடம். அதுல பேசுறதுக்கு ஒரு தடவை கூப்பிட்டு இருந்தாங்க. போனேன். அப்ப நான் ஒரு வேடிக்கையா ஒரு செய்தி சொல்லலாம்னு நினைச்சு ஆரம்பிச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, 4வது படிக்கிற போது புஸ்தகத்துல ஒரு கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னா, ஒரு விறகு வெட்டி இருக்கான். அவன் என்ன பண்றான், விறகு வெட்டான். ஒரு ஆத்து ஓரமா நின்று ஒரு மரத்தை வெட்டி கொண்டு போய் விற்கலாம்னு வெட்டுறான். கோடாலி தவறி போய் ஆத்துல விழுந்துச்சு. அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஓன்னு அழுகுறான். கோடாலி போயிட்டு நான் எப்படி வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்ட்டு அழுகுறான். இப்போ அந்த ஆத்துல இருந்து ஒரு தேவதை அப்படி வருது. ஏண்டா அழுகுறேன்னு கேட்டது. கோடாலி ஆத்துல விழுந்துருச்சு. அதானே, அதுக்கு ஏன் அழுகுற, இறங்கி இட, நீச்சல் தெரியாது. அதா சரி போ அப்படின்ட்டு உள்ளர போய் ஒரு தங்க கோடாலியை கொண்டாந்து அப்படி காட்டுது. இதான் உன்னோடையா? ஏழையா இருக்கானே என்ன செய்யறான்னு பார்ப்போம்னு அது கொண்டாந்து காட்டுச்சு. அவன் சொன்னான், இது என்னோட இல்லைன்ட்டான். இது என்னோட இல்லை. ஏழையா இருந்தாலும் நேர்மையா இருக்கான், உண்மையா இருக்கான். அப்புறம் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காமிச்சிருங்க. இதான் உன்னோடையா? இல்லை, இதுவும் இல்லை. அப்புறம் அவனுடைய இரும்பு கோடாலியை கொண்டாந்து காமிச்சது. இதாவா? ஆமா இதான். டேய், நீ ஏழையா இருந்தாலும் உண்மையே பேசினாய், 3ஐயும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்ததுங்கிறதாங்க கதை. இதுதான் கதை. இதோட இது முடிஞ்சு போச்சு புஸ்தகத்துல. எங்க பையன் ஒருத்தன் என்ன பண்ணா, அதோட விட விரும்பல. அதுக்கு 2 போடுறான். பொன்னியின் செல்வன் 2 வர்ற மாதிரி 2 போட்டான். அதுல என்ன சொல்றான், இந்த 3 கோடாலியும் கொண்டு போய் வீட்டுல கொடுக்குறான். பொண்டாட்டி கேட்கிறா, எங்க திருடுனேன்னு. திருடல, தேவதை கொடுத்து. தேவதை எங்கயா தேவதை கொடுக்கும்? என்ன கதை அடிக்கிறியா? இல்லை இல்லை, ஆத்துல விழுந்துட்டு அப்படின்னு எல்லாத்தையும் நடந்த எல்லாம் சொன்னான். நீ போய் சொல்ற,
ஏழையா இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா பேசினான். இல்ல இல்லன்னா அப்பனா அந்த தேவதை எனக்கு காட்டுறியா? காட்டுறேன் வா அப்படின்னு அழைச்சிட்டு வந்தேன். மறுநாள் அழைச்சிட்டு வர்றான். அதே மாதிரி போய் வெட்டுறான். அந்த ஆத்து ஓரமா நீ இங்கே நில்லு, தேவதை வரும் அப்படின்ட்டு இருந்தான். ஆத்து ஓரமா என்ன பண்ணா காலை ஓரமா வச்சு ஆத்துல விழுந்துட்டான். நேத்தி கோடாலி விழுந்துச்சு, இன்னைக்கு பொண்டாட்டி விழுந்துட்டான். இப்ப அவன் என்ன செய்வான்? வழக்கம் போல அழுகுறான். ஐயோ பொண்டாட்டி விழுந்துட்டாளே அப்படின்னு அழுகுறான். தேவதை வந்து ஏண்டா அழுகுறேன்னு பொண்டாட்டி போயிட்டு உடனே அந்த தேவதை என்ன பண்ணுது? உள்ளார போய் நயன்தாராவை கொண்டாந்து காட்டி இதுதான் உன் பொண்டாட்டியா பாருன்னு சொல்லி. இந்த பையன் என்ன பண்ணான்? ஆமா இதுதான். நேத்தி நல்லவனா இருந்த, தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளிய காமிச்சேன் இல்லைன்னு, இன்னைக்கு அழகான பொண்ணை பார்த்தவொடனே இதான் சொல்றிய. ஏண்டா வீணா போயிட்டியா, கெட்டு போயிட்டியா? நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ இப்படிதான் முதல்ல நயன்தாராவை கொண்டாந்து காட்டுவ, நான் இல்லைம்ப, நீ சும்மா இருப்பியோ. அப்புறம் தமன்னாவை கொண்டாந்து காட்டுவ, நான் அதுவும் இல்லைம்ப. அப்புறம் என் பொண்டாட்டியை கொண்டாந்து காட்டுவேன், ஆமாம்ம உண்மையே சொன்னேன், மூணையும் வச்சுக்க. நானே ஒன்ன வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறேன், மூணுன்னா எனக்கு ஆபத்து இல்லையா? அதனாலதான் நான் அப்படி வந்ததோட போயிடுவோம்டான்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்படி இந்த பையன் எழுதியிருக்கான் கதை. இதை இந்த பிள்ளைகளுக்கு வேடிக்கையா சொல்லலாம்னு நினைச்சு நான் சொன்னேங்க. எனக்கு இந்த சினிமா, புது சினிமாவெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லை, புது நடிகைகள்லாம் எனக்கு தெரியாது. இந்த 2 பேர் சொல்றேன் பாருங்க. இப்ப இதையே தான் சொல்லுவேன், நயன்தாரா தமன்னான்னு. ஏன்னா என் பேத்தி எனக்கு அது எழுதி கொடுத்தது. இப்ப உள்ள பேர்லாம் தெரியலப்பா, ஒரு 2 பேர் சொல்லுன்னு அவ எழுதி கொடுத்தா. எதுக்கு அவ பேர்லாம் நீ கேட்கறேன்னா? சும்மா எழுதி கொடு அப்படின்னு. அதுல முதல்ல நயன்தாரா சொல்லிட்டேன், தமன்னா சொல்ல வரல, மறந்துவிட்டு. எதுக்கு உட்கார்ந்த ஒரு பையன்ட்ட நான் கேட்டேன், ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடாப்பா அப்படின்னு. அந்த ஸ்கூல் பையன் எழுந்துச்சு சொன்னான், உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னா அது எங்க அம்மா தான் சார். என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அந்த நாள். அம்மாவை விட அழகு உலகத்துல யாருமே இல்லை. உடல் அழகு அழகு அல்ல, பாசம், அன்பு, இதுதான் உண்மையான அழகு. அப்படி பார்த்தா எங்க அம்மாவை விட என் மேல பாசம் உடையவர்கள், அன்பு உடையவர்கள் உலகத்துல யாரும் இல்லை. அப்ப நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பிள்ளைகிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. எவ்வளவு நல்ல விஷயத்த ஒரு சின்ன பையன் எவ்வளவு அழகா சொல்றான். அப்படி பார்க்கிற பொழுதுதான் நமக்கு தெரிகிறது, வாழ்க்கையில ஒவ்வொன்றிலேயும் நாம் என்ன செய்யலாம், நாம் எப்படி திருந்தலாம், நமக்குள்ளே இருக்கிற தவறுகளை எப்படி நீக்கிக் கொள்ளலாம், மற்றவர்கள் குற்றத்தை காண்பதை விடுத்து நம்முடைய குற்றத்தை. ரொம்ப ரொம்ப அழகு. நாம் அந்த பழைய இலக்கியங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு பார்த்தோமானதான் தெரியும், நாம் தான் தவறுடையவர்கள். மற்றதெல்லாம் சரியாதான் இருக்கு, நம்மை திருத்தி கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நாம் உணர முடியும். இப்ப எனக்கு அடுத்தபடி அவர் பேசணும். அவர் பேச்ச நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. மோகன சுந்தரம் எப்படா பேசுவாருன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கிடையில நான் பேசுற போது போனா போதுன்னு விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, இன்னும் 1 மணி நேரம் பேசலாமான்னு. பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சான், மத்தியானம் 1 மணிக்கு சொன்னான் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவனும் பயந்துட்டான். விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுறான்னா விஷயத்தை இவன் எவ்வளவு நேரம் பேசுவான்? நம்மள மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்கல்ல. அங்கிருந்து ஒருத்தன் வந்தான், பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டு எடுக்கிறான் ஒரு துப்பாக்கி, அப்படி மேஜை மேல வச்சான்.
பேசுறவனை முறைச்சான். இவனுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, பேச வேண்டாம்னா சொல்லு, நிறுத்திடுறேன். துப்பாக்கி எல்லாம் எடுக்காத. அப்போ இந்த பாரு, நீ பேசு, நீ பேசு, துப்பா உன்னை சுட மாட்டையா, நீ பேசு. அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு நிக்கிறேன்னா, உன்னை ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாரு பாரு, அவரு எங்க இருக்காருன்னு தேடிட்டு இருக்கேன்னாரு. எங்க டிப்டி கலெக்டர் இந்த உட்கார்ந்து இருக்கிறார். என்னை கூப்பிட்டு வந்தவர் அவர் தான். நம்மளால பாவம் அவருக்கு ஒரு ஆபத்து வரப்படாதுங்கிறதுனால நான் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.